அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கருத்துக்கள், அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால், எங்கள் ஜிபேயில் UPI ID மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம். மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். உறவுகளே, குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது, மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும். எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி. மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே. நாற்று நடவு திருவிழாவின் வரலாறு மற்றும் மூல காரணம் விவசாய மக்களின் பாரம்பரிய வழக்குகளில் நன்றாக பிரதிபலிக்கிறது. இது தமிழ்நாட்டில் காஞ்சி மாநதி எனப்படும் நொய்யல் நதிக்கரையில் பெரும் மரபு கொண்ட மள்ளர் சமூகத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்திருவிழா ஆனி மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் துவங்கி பூராட நட்சத்திரத்தில் நிறைவடைகிறது. முக்கிய அம்சமாக நெல் விதைகளை முன் ஊற வைத்து விதை நெல்லை முளைக்க வைக்கும் சடங்கு இதில் இடம்பெறுகிறது. இதன் மூலம் வயலில் தண்ணீர் நிரப்பி கலப்பையால் உழவு செய்யும் பாரம்பரிய தொழிலை கொண்டாடுகிறார்கள். மேலும் சிவபெருமானும் உமாதேவியும் விவசாயி மற்றும் விவசாய பெண் வேடங்களில் வயலில் நாற்று நடுவர் என்ற தன்மையில் விருட்ச வளர்ச்சிக்கான பிராரம்பத்தை நிகழ்த்துவதாகவும், இந்த விழாவிலிருக்கும் பக்தர்கள் தோவல் வைத்து வெட்டும் மண்ணால் நாற்றுகள் நடப்படுகின்றன. இந்த விழாவின் மூல காரணம் விவசாயத்தில் நல்ல விளைவை பெருக்குவதற்கும் பூமியின் வளமையை மேம்படுத்துவதற்கும் பழமையான வழிபாட்டு சடங்காகும். இது விவசாய பண்பாட்டு வளமான பாரம்பரியத்தை பாதுகாத்து ஒற்றுமையை வழங்கும் வகையிலும் உள்ளது. சட்டங்கள் மற்றும் ஆள் வழிகளுடன் இணைந்த இந்த திருவிழா 3000 ஆண்டுகாலமாகவும் தமிழர் விவசாய சமுதாயத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது என்றும் அறியப்படுகிறது. தாய்லாந்தில் நடத்தப்படும் நாற்று நடவு திருவிழா பற்றிய சிறு குறிப்பு உங்களுக்காக. விவசாய மக்களால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரே நேரத்தில் உலக அளவில் நடத்தப்படும் ஒரு பாரம்பரிய விழா ஆகும். இது மழை தயார்ப்பு மற்றும் நெற்பயிர்களின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட திருவிழாக்கள் மாதிரியாகும். தமிழகத்தில் நாற்று நடவு திருவிழா என்பது பாண்டிய மன்னன் ஆடல்நாதன் என்ற சிவனின் தொடக்கமான பாரம்பரிய விழா ஆகும். தாய்லாந்திலும் இதுபோலவே விவசாய இனங்களால் ஒரே நேரத்தில் ஏர் நடக்கும் நிகழ்வுகளின் ஒன்று. மேலும் இந்த நாற்று நடவு திருவிழா தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் போன்ற நாடுகளிலும் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொன்னேர் பூட்டு விழா என்பது தமிழர் சங்க இலக்கியங்களிலும் பழமையான பாரம்பரியமாக முறையாக இருந்து வருகிறது. சங்க காலத்தில் இதனை ஏர் மங்களம் என்று குறிப்பிடுவர். இந்த விழா சித்திரை மாதம் 1ஆம் நாள் தமிழ் புத்தாண்டு அன்று நடந்தது. விவசாயத்தின் பருவ காலத்தை துவக்குவதற்கான சடங்கு ஆகும். விழாவின் முக்கிய அம்சம் விவசாயிகள் தங்கள் மாடுகளை ஏரில் பூட்டி அதில் உழவு செய்வதன் மூலம் புதிய வஞ்சலை ஆரம்பிப்பது. இந்த நேரத்தில் மண்ணை பொன்னாக மதித்து மாட்டுப் பகுதியையும் கலப்பையையும் சிறப்பு முறையில் அலங்கரித்து வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. இப்படி உழவின் ஆரம்பம் மகத்துவத்தையும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் விவசாய சமுதாயத்தில் வலியுறுத்துகிறது. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் போன்ற சங்க இலக்கியங்களில் பொன்னேர் பூட்டுதல் அல்லது ஏர் மங்களம் குறித்த குறிப்புகள் உள்ளன. இது தமிழகத்திலும் தென்கிழக்கு ஆசியாவின் கடும் பருவநிலை காலங்களில் விவசாய வாழ்வில் மகத்துவம் வாய்ந்த பாகமாக கருதப்பட்டது. தற்சமயத்தில் தமிழ்நாடு கிராமங்களில் சித்திரை மாதம் நடைபெறும் இந்த விழா விவசாயிகளிடையே இணைப்பை உருவாக்கி வளம் பெற்ற உழவின் தொடக்க நினைவாக பாராட்டப்படுகிறது. கம்போடியாவில் நடைபெறும் நாற்று நடவு திருவிழா என்பது விவசாய மக்கள் மற்றும் கிராமப்புற மக்களின் பாரம்பரிய நடப்புகள் மற்றும் பண்பாட்டு விழாக்களில் ஒன்று ஆகும். இந்த விழா பருவநிலைகளுக்கும் நெல் விளையும் காலத்துக்கும் மிக முக்கியமானது. இது பொதுவாக விவசாய நடவடிக்கைகளை வேகமாக செய்வதற்கான உத்வேகமாக நடப்பதாகும். குறித்த திருவிழா உலக அளவில் சில நாடுகளில் ஒரே நேரத்தில் நடைபெறும் ஒரு பாரம்பரிய நிகழ்வாகும். கம்போடியா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் விவசாய பருவத்தை ஒட்டி மக்கள் நாற்று நடவு, அறுவடை திருவிழாக்களை நடத்துகிறார்கள்.
இது பௌத்த மதமுடன் கூடிய கிராமப்புற வழக்கங்களோடு இயற்கை மற்றும் விவசாய வாழ்வின் பகுதியாகவும் உள்ளது. மேலும் கம்போடியாவின் விவசாய மக்கள் பெரும்பாலும் நெல், மரவள்ளிக்கிழங்கு, முந்திரி மற்றும் பல பயிர்களை உற்பத்தி செய்து வருகின்றனர். அதற்கும் பருவநிலை மற்றும் சுற்றுச்சூழல் பெரும் தாக்கம் உண்டாகிறது. சரவணமாகச் சொல்லப்படும் நாற்று நடவு திருவிழா விவசாய அவசரங்களை குறிக்கும் ஒரு பண்பாட்டு நிகழ்வாக இருப்பதால் அது மனிதர்கள் மற்றும் இயற்கையுடன் உறவை வலுப்படுத்தும் இலக்கை கொண்டுள்ளது என கூறலாம். அதாவது, நாற்று நடவு திருவிழா விவசாய பருவத்தின் முக்கிய கட்டமாகும். இது கம்போடியா மக்களின் வாழ்வியல் பண்பாடிலும் அவசியமான இடத்தை வகிக்கிறது. தாய்லாந்து, கம்போடியாவை தொடர்ந்து ஜப்பானில் என்னவெல்லாம் நடக்கிறது என்று பார்ப்போம். நெல் நாற்று நடவு திருவிழா பரம்பரையாக ஒட்டாஃப் அல்லது ஒட்டாஃப் ஷின்ஜி என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருவிழா நெல் வயல்களில் நெல் நாற்றுகளை மீண்டும் நடவு செய்யும் பண்டைய ஷிண்டோ சடங்கின் பாரம்பரியமாகும். இது ஜப்பானில் ஜூன் மாதம் 14 ஷின்ஜி என்ற இடத்தில் நடைபெறும். இச்சிறப்புமிக்க திருவிழாவில் மரக்கலப்பைகளுக்கு எருதுகள் பொருத்தப்பட்டு பாரம்பரிய உடைகள் அணிந்த பங்கேற்பாளர்கள் நெல் நாற்றுகளை விதைக்கத் தொடங்குகிறார்கள். இந்த திருவிழா வளமான நெல் அறுவடையை பிரார்த்திக்கின்றது. அதே நேரத்தில் நெல் நடவு செயல்முறை 1970களுக்கு முன்பு பெரும்பாலும் கை உழைப்பாக இருந்தபோது இப்போது இயந்திரங்களின் உதவியுடன் நடப்படுகிறது. நெல் நடவு ஏப்ரல் முதல் ஜூன் வரை நடைபெறும் பரவலான செயல்பாடாகும். இதன் மூலம் ஜப்பானின் பாரம்பரிய மற்றும் நவீன விவசாய நடைமுறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு நெல் விளைச்சல் மேம்படுத்தப்படுகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. சரி, நம்ம தாய் மண்ணான கோயம்புத்தூர் அருகே உள்ள பேரூர் பகுதியில் அமைந்துள்ள பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம். அனைவரும் கவனமாக பாருங்கள். சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புராண சிறப்புண்ட கோவிலாகும். இக்கோவில் கரிகால சோழன் 2ஆம் நூற்றாண்டில் கட்டியதாகும். இக்கோவில் நடராஜர் பெருமை மிகுந்ததாகும் மற்றும் நடராஜருக்கு வருடத்தில் 10 முறை அபிஷேகம் செய்யப்படுகிறது. பட்டீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாவுகள்: திருவாதிரை திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவ தேரோட்டம் மற்றும் ஆனி மாதத்தில் நாற்று நடும் உற்சவை நடைபெறும். இந்த நாற்று நடவு திருவிழா ஆனி மாதத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்வாகும். இதில் பக்தர்கள் கோவிலில் நடராஜரின் நாற்று நடவு ஆனந்த தாண்டவ நடனம் நிகழ்வை கொண்டாடுவர். இந்த திருவிழா பெரும் ஆசீர்வாதம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கோயிலின் வழிபாட்டு நேரமும் திறக்கும் நேரமும் காலை 6 மணி முதல் 1 மணி வரை, மேலும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை உள்ளது. சிவன் பள்ளராக மாறி பார்வதி தேவியுடன் நாற்று நட்ட வரலாறு பற்றிய சிறு குறிப்பு உங்களுக்காக. தமிழரின் பழமையான கலாச்சாரம் மற்றும் வரலாற்று நிலைகளுடன் நெருங்கிய தொடர்புடையது. பல்லர் என்ற பெயர் தமிழில் ஒரு வளர்ந்த சமுதாயத்தை குறிக்கும். இதனை மள்ளர், பள்ளர் மற்றும் தேவேந்திரர் எனவும் குறிப்பிடுகிறார்கள். இவர்களை தேவேந்திர குல வேளாளர் என்ற வகுப்பிலும் அழைக்கின்றனர். சங்க இலக்கியங்களிலும் பழமையான செப்புத் தொகைகளிலும் இவர்கள் வாழ்ந்தவர்களாகவும் விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை திறன்களில் முன்னணி வகிப்பவர்களாகவும் காணப்படுவர். சிவன் பல்லர் என்ற போதுமான அறிதலின்படி இந்த சமூகம் சிவனை தமது தெய்வீக மூலதனமாக கருதி சிறப்பான மரபுகளை வளர்த்தது. சங்ககால தமிழர் சங்க இலக்கியங்களில் தெய்வேந்திரர் என்ற குழுவாகவும் சிவன் மற்றும் உமா, பார்வதி ஆகியோரால் உருவாக்கப்பட்ட விவசாய வளமைகளாகவும் விவரிக்கப்படுகின்றனர். பழனி செப்பு பட்டயம் போன்ற வரலாற்று ஆவணங்கள் இச்சமூகத்தின் பரம்பரையும் தமிழ்நாட்டின் விவசாய அறநெறிகளையும் ஆதரிக்கின்றன. மேலும் மள்ளர், பள்ளர் இனக்குழுக்களின் வாழ்க்கை முறைகள், அவர்களது வேலைப்பாடுகள் மற்றும் உள்ளூர் அரசியல் நிலைகளில் இவர்களது பங்களிப்பு சங்க இலக்கியங்களில் மற்றும் வரலாற்று ஆவணங்களிலும் பதிவு உள்ளது. இவர்கள் விவசாய மற்றும் நீர் மேலாண்மை தொழில்களில் முக்கிய பங்கு வகித்தனர். சிவனை கடவுளாக விசுவாசித்து வழிபட்டனர். மேலும் இன்றளவும் தொடர்ச்சியாக மாமல்லர்களின் குலமுன்னோனான சிவனை வழிபட்டும் வருகின்றனர். தேவேந்திரகுல வேளாளர்கள் பற்றிய நிகண்டுகள் தமிழில் சங்க கால மரபில் இருந்து வரும் சொற்களையும் வரலாற்றையும் பிரதிபலிக்கும் ஆவணங்களாக இருக்கின்றன. நீத்த தமிழ் பண்டிதர் மற்றும் சமய புராண ஆசிரியர்கள் உருவாக்கிய நிகண்டுகள் வழியாக மள்ளர் என்று அழைக்கப்பெறும் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகாரம் வாய்ந்த விவசாயிகளாகவும் வீரத்தன்மையுடையவர்களாகவும் பட்டியலிடப்பட்டுள்ளனர். திவாகர நிகண்டும் பிங்கள நிகண்டும் போன்ற தொல்லியல் நூல்களில் மள்ளர் அல்லது தேவேந்திர குலத்தார் ஆகிய சொற்களுக்குத் தேவையான விளக்கங்கள்
மற்றும் வரலாற்று சான்றுகள் உள்ளன. சங்க இலக்கியங்களில் மருத நில மக்களாகவும் அருந்திரல் வீரரும் பெருந்திரல் உழவர்களாகவும் இவர்கள் குறிப்பிடப்படுகின்றனர். சங்க காலத்தில் இவர்களின் சமூகத்தன்மை, வீரப்பாடுகள், விவசாய திறன்கள் பெரிதும் புகழப்படுகின்றன. 2021ஆம் ஆண்டில் தமிழக அரசு இவர்கள் 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என ஒரே பெயரில் சட்டப்பூர்வமாக கூறியது. இதே பெயர் மூலம் சமூக உரிமைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அறியப்படுகிறது. இதனால் நிகண்டுகள் மற்றும் பழமையான ஆவணங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் வரலாறும் பண்பாடும் உறுதிப்படுத்துகின்றன. பள்ளர்களே உலக நாகரீகத்தை உருவாக்கிய பாண்டியர்களின் வாரிசுகள். பாண்டியர்களே பள்ளர்கள், பள்ளர்களே பாண்டியர்கள். திருக்குறளில் அரச பள்ளர்களின் பெருமைகள் பல இடங்களில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளன. குறிப்பாக உழவு என்ற அதிகாரத்தில் அதிகாரம் 104 உழவும் உழவர்களின் முக்கியத்துவம் ஆழமாக விளக்கப்பட்டுள்ளது. உழவர்களின் பெருமைகள் திருக்குறள் விளக்கம் உழவர் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள். உழவுத் தொழில்முறை மற்ற தொழில்களை சமுதாயத்தில் தாங்கும் அடிப்படை என்பதால் உழவர்கள் இவ்வுலகத்தின் அடிப்படையாக இருக்கிறார்கள். திருக்குறள் 1032. உழவு என்பது தலை. உலகில் அனைத்து தொழில்களும் சுழன்றாலும் உழவர் உழந்தால் அந்த உழவே தலை என குரல் கொடுக்கப்படுகிறது. திருக்குறள் 1031. உழவர்கள் பல அரசுகளின் குடைநிழல்களையும் தமது கையின் கீழ் காப்பாற்றிய பெரும் சமூகமாகவே உள்ளனர். பரிமேலழகர் உரை. உழவர் தொழிலால் பிற தொழில்கள் வாழ்ந்து வருகின்றன. அவர்கள் விதைத்த விதை, உதிர்ந்த விளைவே உலகம் வாழும் ஆதாரம் என்பதை குறிக்கின்றது. பிற தொழில்களை மேற்கொண்டவர்கள் உழவரை பொறுத்து வாழ்கிறார்கள். அதனால் உழவர்களுக்கு உலகத்தாருக்கு ஆதாரராகவே பங்கு உள்ளது. அரச பள்ளர்களின் பண்பாட்டுத்தன்மை பழமையான தமிழர் சமூகத்தில் உழவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களின் உழவு பணிகளோடு கூடிய பண்பாட்டும் உயர்ந்ததாக கருதப்பட்டது. திருக்குறளின் பாயிரவியல் பகுதியில் உழவர்களின் பணியையும் பெரிசாகப் பாராட்டி சமூகத்தில் அவர்களின் நிலைமையை உயர்த்தியுள்ளது. அதாவது திருக்குறள் உழவர்களை உலகின் ஆதாரமாகக் கூறி அவர்களது உழவு வேலை உலக வாழ்வை தாங்கி நிற்கும் தலை என்கிறது. அரச பள்ளர்கள் இல்லை என்றால் உலகில் யாருக்கும் உணவு இல்லை என்பதே வரலாற்று ரீதியான மறுக்க முடியாத உண்மை. நாம் ஏற்கனவே பார்த்த பல நாடுகளைப் போல இந்தோனேசியாவில் நடைபெறும் பொன்னேர் பூட்டு விழாவை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். தொன்மைச் சங்ககால வேளாண் மரபுகளின் தொடர்ச்சியாகும். இது தமிழர் வேளாளர் கலாச்சாரம், குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் பாண்டியர் மரபுடன் பிணைந்த ஒரு வைபவமாக குறிப்பிடப்படுகிறது. பொன்னேர் பூட்டு விழாவின் மரபு பொன்னேர் பூட்டு அல்லது பொன்னேர் உழுதல் என்பது பயிர்ச்செய்கையின் ஆரம்பத்தை குறிக்கும் பண்டைய உழவர் திருவிழா ஆகும். இதில் அரசர்கள் அல்லது ஊர்த் தலைவர்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட கலப்பை ஏர் கொண்டு நிலத்தை முதன்முதலாக உழுவர். இதன் அடிப்படை நோக்கம் மண், நீர், மாடு, மனிதன் ஆகிய 4 தத்துவங்களின் ஒற்றுமையை கொண்டாடுவதாகும். விழா முறைகளும் வழிபாடும் சித்திரை அல்லது ஆனி மாதங்களில் நல்ல நாளில் விழா நடைபெறும். நிலம் தேர்வு செய்து மாட்டேர் பூட்டி மண்தேவி மற்றும் பயிர் தெய்வங்களுக்கு பூஜை செய்யப்படும். பெண்கள் மாற்று எருவருடன் கலந்து புனித இடத்தில் வழிபாடு செய்வர். விழா நாளில் வீடுகளில் வேப்பங்கொத்து ஒருகி வைப்பது மற்றும் மஞ்சள் நீர் விளையாட்டு வழக்கம். கடைசியில் எருதுகள் மற்றும் விவசாயிகள் கூட்டாக பருவ உழவைத் தொடங்குவர். இந்தோனேசியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய தொடர்பு. பொன்னேர் பூட்டு மரபு தமிழ்நாட்டை தாண்டி தாய்லாந்து, கம்போடியா, இலங்கை, பர்மா மற்றும் இந்தோனேசியா வரை பரவியுள்ளது. இங்கு ராயல் பிளவுசிங் சீரமணி என்ற பெயரில் மன்னர்கள் அல்லது கோயில் குருக்கள் அமைப்பாக நடத்தியுள்ளனர். இந்தோனேசியாவில் இதே மரபு மள்ளர் இன மக்கள் வழியில் தொடர்ந்து வருகிறது. அவர்கள் கோயிலில் பொன்னாலான நாற்றை நடும் தருணத்தில் தங்கள் உழவைத் தொடங்கும் வழக்கம் வழிமுறையாக நடத்தப்படுகிறது. தமிழருடன் உள்ள நெகிழ்நிலை. இன்றும் இந்தோனேசியாவில் நடக்கும் பொன்னேர் பூட்டு விழா தமிழ் மரபுரிமையின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. வரலாற்றில் பாண்டியர்கள், அசோகப் பேரரசு மற்றும் சுமத்ரா ஜாவா இடையிலான கடல் வர்த்தகம் மூலம் தமிழர் கலாச்சாரம் அங்கு பரவியதாகவும் அதன் அடையாளமாகவே இவ்விழா நிகழ்வதாகவும் பல சமூகவியல் ஆதாரங்கள் கூறுகின்றன. மொத்தத்தில் இந்தோனேசியாவில் நடைபெறும் பொன்னேர் பூட்டு விழா தமிழரின் வேளாண் வழிபாட்டு மரபின் உயிரோட்டமாகும். பழங்கால சிந்து சமவெளி நாகரிகம் காலத்திலிருந்தே நெல் பயிரிடப்பட்டதாக தொல்லியல் சான்றுகள் காட்டுகின்றன. சோழர், சேரர், பாண்டியர்
மாமல்லர்களின் ஆட்சிக் காலங்களில் நெல் பயிரிடல் மிக முக்கியமான தொழிலாக இருந்தது. சங்க இலக்கியங்களில் அரிசி, அன்னம், அயல், வயல், நெல் திணை போன்ற சொற்கள் அடிக்கடி வரும். இது நெல் தமிழரின் வாழ்வின் மையமாக இருந்ததை வெளிப்படுத்துகிறது. தமிழ்நாடு இந்தியாவின் முக்கிய நெல் உற்பத்தி மாநிலங்களில் ஒன்று. காவிரி, பாலாறு, தாமிரபரணி, வைகை போன்ற நதிகளின் ஆற்றுப்படுகைகளில் நெல் பயிரிடல் அதிகம் நடைபெறுகிறது. நெல் தமிழரின் பண்பாட்டில் புனிதமான இடத்தை பெற்றுள்ளது. பொங்கல், ஏர் பூட்டுதல், வைப்பவிழா போன்றவை அனைத்தும் நெல் உழவுடன் சம்பந்தப்பட்டவை. உழவர் உழுத உணவு என்ற பெருமை தமிழர் வாழ்வின் அடிப்படையாகவே இருக்கிறது. நெல் மனித வாழ்வின் உயிராதாரம் என்று சொல்லலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை நெல் மனிதகுலத்தின் முதன்மை உணவாக திகழ்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் சேர்த்து பாரம்பரிய உழவுத் திறனையும் காப்பதுதான் எதிர்காலத்தின் உணவு பாதுகாப்புக்கான முக்கிய கருவியாகும். நெல்லை தன்னுடைய ஊர் பெயராகக் கொண்ட திருநெல்வேலி பற்றியும் நெல்லையப்பரை பற்றியும் பார்ப்போம். அரச பள்ளர்கள் உலகம் முழுவதும் நெல் நாகரீகத்தை தோற்றுவித்து உலகில் உள்ள அனைவருக்கும் உணவு தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் உலகம் முழுவதும் தெய்வங்களாக இன்றளவும் வழிபடப்படுகிறார்கள். மாமல்லர்களான இந்திரனின் வாரிசுகள். நெல்லையப்பர் என்பது திருநெல்வேலி, நெல்லை நகரத்தில் உள்ள பிரபல சிவன் கோயிலின் பெயராகும். இதன் வரலாறும் சிறப்புகளும் தமிழர் பண்பாட்டிலும் பக்தி இலக்கியங்களிலும் முக்கியமாக இடம்பெற்றுள்ளன. நெல்லையப்பர் வரலாறு. நெல்லையப்பர் கோவில் பண்டைய பாண்டிய காலத்திலிருந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு சுமார் தொடங்கி தற்போது வரை அமைந்துள்ள முக்கிய தலமாகும். திருநெல்வேலி நகரின் பெயர் திருநெல்வலி, தெய்வீக நெல்வளைவு என்ற கதையால் உருவானது. இதில் ஒரு பக்தி வேதப்பட்டர் வீடு முன்பு நெல் நனைப்பதிலிருந்து மழை தடுப்பு பார்த்த சிவபெருமானின் சிறப்பு காட்டப்படுகின்றது. நெல்லையப்பர், வேணுவனநாதர் மற்றும் அவரது மனைவி காந்திமதி அம்மன் ஆகியோர் இக்கோவில் முதன்மை தெய்வங்கள். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேவார பாடலில் தோன்றும் பாசுரங்களையும் பெற்றுள்ளது. 32 தீர்த்தங்கள் கொண்ட இந்த திருத்தலம் இந்தியாவில் மிகப்பெரிய சிவா ஆலயங்களில் ஒன்றாகும். கோவிலின் கூடமண்டபத்தில் இசைத்த தூண்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பெருங்கற்சிலை தூண்களில் 148 இசைத்தூண்கள் பலவித ஒசைகளை மெல்லிய முறையில் உண்டாக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. சிறப்புகள். கோவில் கட்டடக்கலை மற்றும் இசைத்தூண்களின் தொன்மை மற்றும் கலை சிறப்பு ஏராளமாக பாராட்டப்படுகிறது. சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கிய தலங்களில் ஒன்று நெல்லையப்பர் கோயில். திருநெல்வேலி நகரின் ஆன்மீக மையமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. மொத்தத்தில் நெல்லையப்பர் கோயில் திருக்கோவிலின் வரலாறு, தொல்லியல் மற்றும் பக்தி மரபில் முக்கியமானது. சிவபெருமானின் அருளாலான சிறப்பு சம்பவங்கள் மற்றும் பாரம்பரிய திருவிளையாடல்கள் இந்த கோவிலின் தனித்துவமான அம்சங்களாகும். பல்வேறு நாடுகளைத் தொடர்ந்து மியான்மர் நாட்டை பார்ப்போம். மியான்மரில் பொன்னேர் பூட்டு விழா என்பது அந்நாட்டில் வசிக்கும் தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரிய விவசாய தொடக்க விழாவை குறிக்கும் சிறப்பு நிகழ்வாகும். மியான்மர் தமிழர்களும் தமிழ் மரபும். மியான்மரில் 100,000-200,000 வரையான தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பெரும்பான்மையானர் தென்னிந்தியாவில் இருந்து குடிபெயர்ந்தவர்கள். தங்கள் மரபு, எண்ணம் மற்றும் விவசாய சார்ந்த விழாக்கள் போன்றவற்றை தொடர்ந்து பேணிக் கொண்டு வருகின்றனர். பல்வேறு கோயில்கள், தமிழ் சங்கங்கள் ஆகியவை அகில மியான்மரில் வீடு கொண்டு மரபு விழாக்கள், திருவிழாக்கள் என்றும் நடத்தப்படுகின்றன. பொன்னேர் பூட்டு விழாவின் முக்கியத்துவம். ஆண்டுதோறும் முதல் கால மழைக்குப் பிறகு தமிழர்கள் வயல்களுக்கு குடிபுகும் முன்பாக சமூக ஒற்றுமை, நல்ல தண்ணீர் அருள் புரியக் கேட்டு விழா நடத்துகிறார்கள். இதுபோன்று பொங்கல், தைப்பூசம், தீமிதி, தேரோட்டம் போன்ற இடத்திய விசேஷ நிகழ்ச்சிகளும் மியான்மரில் தமிழர்கள் ஒருமித்துக் கொண்டாடும் விழாக்களில் அடங்கும். இந்த வழக்கங்கள் அவர்களின் நாட்டு மரபுகளுடன் இணைந்து அங்குள்ள மியன்மார் மக்களும் இதில் பங்கேற்கின்றனர். விழாவின் நடைமுறை வயல்வெளியில் முதன்முதலாக உழவு செய்யும் நிகழ்வாகவும், மழை வேண்டிச் சமூகம் ஒன்றாக கூடி பூஜைகள் செய்வதாகவும் பொன்னேர் பூட்டு விழா அமைகிறது. மத சார்ந்த வழிபாடுகள், விருந்தோம்பல், பகிர்ந்துண்ணல் ஆகியவை இடம்பெறுவது வழக்கம். மொத்தமாக மியான்மர் நாட்டு பொன்னேர் பூட்டு விழா என்பது மியான்மர் தமிழர்கள் பராமரிக்கும் பாரம்பரிய விவசாய தொடக்க பழக்க வழக்கங்களின் தொடர்ச்சி என்பதை சாட்சியம் செய்கிறது. இறுதியாக நம்முடைய பண்டைய பாண்டிய நாடான ராமநாதபுரம் பொன்னேர் பூட்டு விழாவை பற்றி பார்ப்போம். பொன்னேர் பூட்டு விழா என்பது தென்னிந்தியாவின் பாரம்பரிய வேளாண் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு முக்கியமான உழவர் திருவிழா ஆகும். இது பெரும்பாலும் மள்ளர்,
பள்ளர் உழவர் சமூகங்கள் வழிவந்த பழமையான ஏர்பூட்டுதல் மரபு டேங்க் பாண்ட் ஃபெஸ்டிவல், இரிகேஷன் டேங்க் சீலிங் செரமொனி என புகழப்படுகிறது. விழாவின் முக்கிய நோக்கம் பொன்னேர் பூட்டுதல் அல்லது ஏர்பூட்டுதல் என்பது மழைக்காலம் தொடங்கும் முன் அல்லது பின்னர் நடக்கும் ஒரு நீர் மேலாண்மை விழா. இதன் நோக்கம் கிராம ஏரிகள், குளங்கள், கிணறுகள் சீரமைத்தல், பாசன நீர் சரியாக தேங்கி நிலங்களுக்கு செல்லும் வகையில் ஏர்மடை டாங்க் பண்டு புதுப்பித்தல், விவசாயம் தொடங்கும் முன் நிலத்தின் ஈரப்பதம் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாத்தல். பழங்கால சோழர், பாண்டியர் காலங்களில் இருந்து தமிழகத்தில் ஏரிகள் மற்றும் நீர் மேலாண்மை ஒரு அரசு பொறுப்பாக இருந்தது. ராமநாதபுரம் மாவட்டம், குறிப்பாக ஏர்மங்கலம், நெடுங்குளம், தேவக்கோட்டை, இளையங்குடி, பரமக்குடி போன்ற பகுதிகளில் இந்த விழா இன்னமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழா மழை, நெல், நிலம் ஆகியவற்றை தாயாக கருதி வணங்கும் மண்ணின் மக்களின் நன்றி விழா ஆகும். விழா நடைபெறும் முறை ஏர்மடை சுத்திகரிப்பு. மக்கள் கூடி ஏர்மடை, வாய்க்கால் சுத்தம் செய்கிறார்கள். பொன்னேர் பூட்டு, செயற்கை மண்மூடி. ஏர்மடையில் மண், தழை, பூக்கள், மஞ்சள், குங்குமம் வைத்து பூட்டு வைக்கப்படுகிறது. பூஜை மற்றும் கொடை வழக்கம். ஏர்தாய்க்கு பூஜை செய்து எருமை, கோழி, பூமாலை போன்ற அர்ப்பணிப்பு வழக்குகள் நடத்தப்படும். களி, உற்சவம், உணவு, பந்தயம், இசை, நடனம், குழுவுணவு போன்ற கிராம உற்சவங்கள் நடைபெறும். மக்கள் நம்பிக்கைப்படி பொன்னேர் பூட்டிய பிறகு நல்ல மழை பெய்யும், பாசனம் செழிக்கும், பசியும் வறட்சியும் வராது. இது மண்ணை தாய் எனக் கருதி அவளுக்கு நன்றி செலுத்தும் விழா ஆகும். மக்கள் ஒருமைப்பாட்டை வளர்க்கும் விழா. நீர்ப்பாசனத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் மரபு. இயற்கை வழிபாடு, வேளாண் அறிவு, சமூக ஒற்றுமை ஆகியவற்றின் சங்கமம். உலகளாவிய அரச பள்ளர்களின் பொன்னேர் பூட்டு நாற்று நடவு விழா பற்றிய இந்த நீண்ட நெடிய காணொளியைக் கண்டு களித்த அனைவருக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான காணொளிகளை இனி அடுத்தடுத்து காண்போம். உங்களுக்கு என்ன மாதிரியான காணொளிகள் வேண்டும் என்பதை கமெண்ட் செய்யுங்கள் உறவுகளே. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கருத்துக்கள், அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் UPI ID மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம். மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே. குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது, மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும். எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி. மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.